சென்னை கிண்டியில் குடல்வால் அழற்சிக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட 10ஆம் வகுப்பு மாணவர் ஆம்புலன்ஸ் மூலம் சென்று தேர்வு எழுதினார். மாணவர் தேர்வு எழுத உதவிய பள்ளிக்கல்வித்துறைக்கு அவரது பெற்றோர் நன்றி தெரிவித்தனர். சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் தனியார் பள்ளியில் ரிஷிகேஷ் நேவார் என்பவர் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ரிஷிகேஷ் குடல்வால் அழற்சி பிரச்சினை காரணமாக கிண்டியில் உள்ள கலைஞர் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டார். தற்போது நடைபெற்று வரும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத விரும்பிய மாணவர் பள்ளிக்கல்வித்துறையிடம் முன் அனுமதி பெற்று ஆம்புலன்ஸ் மூலம் சென்றார். அம்மாணவருக்காக தனி அறை மற்றும் எழுத்தர் ஏற்பாடு செய்யப்பட்டது. மாணவர் தேர்வு எழுத உதவிய பள்ளிக்கல்வித்துறைக்கு மருத்துவமனை நிர்வாகத்திற்கு அவரது பெற்றோர் நன்றி தெரிவித்தனர். எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து தமிழ் எக்ஸாம் எழுதுனாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து உடம்பு சரியாமல் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து நாங்கள் இந்த கலைஞர் ஹாஸ்பிட்டலில் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தை இப்போ வந்து ஸ்டேபிளாக இருக்காங்க. எங்களோட மேனேஜ்மெண்ட், எங்களோட சேர்பர்சன், கரெஸ்பாண்டன்ட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவங்க தான் எங்களை கைட் பண்ணாங்க. இம்மீடியட் ஸ்கிரைப் அப்படின்றத ஒன்றுத்த நீங்கள் ட்ரை பண்ணலான்னு. அதே போல் வி ஆல்சோ தேங்க் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு இம்மீடியட் ஸ்கிரைப் மூலமாக குழந்தை இன்னைக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்க வந்து எழுத மாட்டாங்க, அவங்க வாயில் சொல்லுவாங்க. ஸ்கிரைப் இன்னொரு டீச்சர் வந்து எழுதுவாங்க. சென்னை கிண்டியில் குடல்வால் அழற்சிக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட 10ஆம் வகுப்பு மாணவர் ஆம்புலன்ஸ் மூலம் சென்று தேர்வு எழுதினார். மாணவர் தேர்வு எழுத உதவிய பள்ளிக்கல்வித்துறைக்கு அவரது பெற்றோர் நன்றி தெரிவித்தனர். சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் தனியார் பள்ளியில் ரிஷிகேஷ் நேவார் என்பவர் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ரிஷிகேஷ் குடல்வால் அழற்சி பிரச்சினை காரணமாக கிண்டியில் உள்ள கலைஞர் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டார். தற்போது நடைபெற்று வரும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத விரும்பிய மாணவர் பள்ளிக்கல்வித்துறையிடம் முன் அனுமதி பெற்று ஆம்புலன்ஸ் மூலம் சென்றார். அம்மாணவருக்காக தனி அறை மற்றும் எழுத்தர் ஏற்பாடு செய்யப்பட்டது. மாணவர் தேர்வு எழுத உதவிய பள்ளிக்கல்வித்துறைக்கு மருத்துவமனை நிர்வாகத்திற்கு அவரது பெற்றோர் நன்றி தெரிவித்தனர். எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து தமிழ் எக்ஸாம் எழுதுனாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து உடம்பு சரியாமல் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து நாங்கள் இந்த கலைஞர் ஹாஸ்பிட்டலில் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தை இப்போ வந்து ஸ்டேபிளாக இருக்காங்க. எங்களோட மேனேஜ்மெண்ட், எங்களோட சேர்பர்சன், கரெஸ்பாண்டன்ட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவங்க தான் எங்களை கைட் பண்ணாங்க. இம்மீடியட் ஸ்கிரைப் அப்படின்றத ஒன்றுத்த நீங்கள் ட்ரை பண்ணலான்னு. அதே போல் வி ஆல்சோ தேங்க் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு இம்மீடியட் ஸ்கிரைப் மூலமாக குழந்தை இன்னைக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்க வந்து எழுத மாட்டாங்க, அவங்க வாயில் சொல்லுவாங்க. ஸ்கிரைப் இன்னொரு டீச்சர் வந்து எழுதுவாங்க.